நேசிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை. என்ன குறை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி அப்படி சொல்லணும். கர்த்தர் எனக்கு தந்த கணவர் சொல்லுவீங்களா? இவனா போய் கட்டின ஒரு பேங்க்ல வேலை செய்யற கேட்டாங்க, கோயம்புத்தூர் ஒரு மாப்பிள்ளைக்கு கேட்டாங்க, பாம்பேயில் ஒரு மாமா பையனு கேட்டாங்க. கல்யாணம் ஆயிட்டு 4 புள்ள பெத்த பிறகு இந்த வார்த்தை வரவே. ஆமா, பாம்பே மாப்பிள்ளை கட்டியிருந்ததுன்னா அப்புறம் தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் மறைச்சு வைப்பாரு. ஒரு நாளைக்கு உக்காந்து கேளுங்க, இவரை கட்டாம நான் பாம்பேயில் ஒரு மாப்பிள்ளையை காட்டியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே சொல்லுங்கன்னு பிலிம் போட்டு காட்டுவாரு. யோசிக்கணும். ஜாடிக்கு ஏத்த மூடி, அவ்வளவுதான். நீ என்ன உன் மனைவி கிட்ட பேசுறியோ அதான் ரிட்டர்ன் வரும். நீங்க அதை விட்டுருங்க. தேவி தேவா சவுண்ட் வருமா வராதா? சி சாமலையான்னு ஒரு ஐயா, அவர் தான் எனக்கு குரு. அவர் போயிட்டாரு. எங்க பஜார்ல இருந்தாலும் அவங்க மனைவிய டார்லிங் அப்படி கூப்பிடுவார். வெக்கப்படவே மாட்டார். நீங்க கூப்பிடுறீங்களா அப்படி? டார்லிங். அனுபவம் பேசுது பாருங்க. ஒரு வீட்டில் பெரிய பிரச்சனை தெரியுமா? என்னன்னா பிரதர், எவ்வளோ பேர் அவங்க மனைவிங்களை அவங்க சொந்த மனைவியை டார்லிங்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி கூப்பிடவே மாட்டுறாரு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதானே நான் சொல்லி அவரை மாத்திரமா ஆகட்டும்னு சொல்லி அவர்கிட்ட போனேன். பக்கத்து ரூமில், பிரதர் என்ன பிரதர் உங்கள் மனைவி ரொம்ப உங்கள் மேலே வருத்தப்படுறாங்க. என்னவா என்னாரு? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவங்க வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. எவ்வளோ பேர் புருஷன்மார்கள் அவங்க மனைவியை டார்லிங் டார்லிங்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. வெளியில் கூட கூப்பிடுறாங்க. உங்கள் மனைவி அப்படி ஒன்றும் எதிர்பார்க்கல. வீட்டுக்குள்ளவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் மனைவியை பார்த்து சந்தோஷமா டார்லிங்னு கூப்பிடணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னு. யாரு? எங்கள் வீட்டுக்காரியா? ஆமாம் பிரதர். போங்க பிரதர். டார்லிங் டார்லிங், அது மூஞ்சுக்கு டார்லிங் உடல. நான் ஒரே முறை சொல்லி கொடுத்தேன். இதை வேறு வந்து என்கிட்ட எருமாட்டு மூஞ்சுக்கு டார்லிங். நம்ம அங்கே இருந்தால் இன்னும் நிறைய மூஞ்சி ஞாபகம் வந்துடும். நான் வந்துட்டேன். அப்போ அவர் எவ்வளோ சலிப்பா இருக்கிறார் பாருங்க அவன் மனைவி மேல. அந்த சூழ்நிலையில் இயேசு வந்தா அவர் போவாரா? இல்லை பிரதர், எனக்கு அப்படி பழக்கம் இல்லை, எனக்கும் வெக்கமாக தான் இருக்குதுன்னு சொல்லி விட்டுரு. விளக்கம் கேட்டாலே போத ரெடியாகிறார் பாரு. அப்படி சிலர் இருக்கிறாங்க. 2 பேருமே கருத்து ஒருமித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. குடும்பம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. கணவன் மனைவி தேவனால் படைக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், வரும் போகும், வரும் போகும், அவ்வளவுதான். அது வரட்டும், அது போகட்டும். அதுக்காக பெரிய அளவுல பிரச்சனை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. கோபப்படுவாரு புருஷன், மனைவி கோபப்படுவாங்க, அதுக்கு சாயந்தரத்துக்குள்ள செட்டில் ஆயிடணும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்பதான் சாயந்தரமா பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கணும் உங்க தூக்கம்.